ஷேய் நல்லா கேட்டுக்கோடா. விஷ்ணு பிரமா நல்லா கேட்டுக்கோ. பல லட்சம் கோடி பலாயிரம் கோடின்னு ரெண்டு காலக்கையை பிளந்து வண்டியில் 4 வீலர் 2 வீலரில் அப்படி காலை ரெண்டு தூக்கி போட்டு அப்படி போகிறான். எப்படி நல்லா கேட்டுக்கோடா. அடுத்தாப்புல ஒரு கணக்கு. அந்த காய்ச்சல் திருப்பணும் குண்டியை தூக்கி உட்கார வச்சு தானே போகிறான். ஏற்கனவே குண்டி சூடு வைக்கிறது நாங்கள் அட்டா முடிக்க வனரப்பட வரையில் சூடு வைப்போம். இப்போ மானிட போய் கடிக்கணும். இப்போ பெண்களை பார்த்து ரசிக்கான். குண்டி நல்லா இருக்குங்கம்மா. இந்த மானிடப்பே ஆண் இவன் நல்லா அவா மாற்றி மாற்றி ரசிக்காங்கல்ல. அந்த ரசிப்பு பின்னாடி பெடக்ஸ் இருக்காடா. அந்த பெடக்ஸை இப்போ கடிக்க விடுவார். காய்ச்சல் மூளை திருப்பினோடனே கடிப்பான். ஒவ்வொருத்தையும் பின்னாடி கடிப்பான், முன்னாடி கடிப்பான். பின்னாடி கடிக்க போடணும்ல. ஏன்னா உட்காந்து வாசிக்கான்ல. பெண் ஆணுமா இத்தனை லட்சம் கோடி உட்காந்து வாசித்து கையெழுத்து போட்டு கையெழுத்து இட்டு இத்தனை லட்சம் கோடி வருமா இத்தனை லட்சம் கோடி வருமானு வாயில் வாசிக்கான்ல. அப்போ அந்த பின்னாடி உட்கார்தான்ல. உட்காந்து நாற்காலி சேரில் உட்காந்து 10 பேரில் கம்ப்யூட்டர் தட்டுற கணக்கில் ஆணும் பெண்ணும் உலக நாடு இந்தியா நாடு தமிழ்நாடு டெல்லி டு தமிழ்நாடு ஊடாலப்பட்ட மலை இலங்கை சுழன் வரைக்கும் பின்னாடி கடிக்கணும்லடா. அந்த மூளை திருப்பினா குடி போதையில் உள்ளவன் பின்னாடி கடிப்பான். பூரா அந்த காய்ச்சல் வெறித்தனமாக வரையில் பின்னாடி கடிப்பான். ஆணும் பெண்ணும் கடிக்கும். உட்காந்து தானே வாசிக்கான். குண்டியை உட்கார வச்சு வாசித்து கெளுத்தி நக்கி ஓட்டி உட்காந்து எல்லா ரசனையும் பார்க்கான்ல. அப்பா 108 நரம்பு பாக்ஸ் படைச்ச ஆண்டவன் உன் உடம்புல சதுரங்கத்தை உட்காந்து ரசித்து கை 2 கால் 2 தூக்கி ஓட்டி ஆட்டி கசக்கி புழிஞ்சி நக்குது இல்லைடா. அந்த நக்குறத இப்போ பின்னாடி கடிக்கணும்ல. ஆண்டவன் விட்ட கணக்கு தப்பாது. கைலாசத்தில் போட்ட கணக்கு தப்பாது. இது கூடிய சீக்கிரம் பின்னாடி கடி போகிறோம். பின்னாடி கடிக்கான் முன்னாடி கடிக்கான் ஐயோ அப்படின்னு மூடணும்ல. அப்போ மூடி போவான் மானிட பிறவி. உடம்பு அலங்கோலமாக இந்த செம்மத்தில் விட்டுருவார். ஆணும் பெண்ணும் அலங்கோலமாக பூரா நாசமாக விட்டுருவார் கடவுள். இந்த செம்மத்தில் அந்த காய்ச்சல் வரும். குடி போதை உள்ளவனுக்கு ஒரு காய்ச்சல் 2 கணக்கு விட்டவனே முன்னும் பின்னுமாக கடிக்க விடுவார். கடிடா. ஆனால் அரசியல்வாதியை கூடிய சீக்கிரம் நடுரோட்டில் கடித்து குதறி இழுக்கிற டைம் வரும். 76 வருஷம் இருந்தவன் அவன் குடும்பத்தார் அவன் பேரம்பேத்தி கொள்ளு பேரன் கிடந்தான் சரி அவனுக்கு ஒவ்வொருத்தன் கிடப்பான். இவன் அரசியல்வாதி இருந்தவன். இப்போ இருந்த எம்எல்ஏ திமுக அதிமுக இருந்தவன் பலபற்ற இருந்தவன் எல்லாம் அவனுக்கு தெரியும். கடித்து குதற விட வழிய நேரம் வந்து விட்டது. அந்த கடித்து குதறையில் வீட்டுக்குள்ளே பொத்தி கிடப்பான். வெளியே வர முடியாது. நீ செஞ்ச தப்பு தண்டனை வாங்கிட்டு போடா. முக்கால் சத்தி